வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு செவ்வாய் பெயர்ச்சி. செவ்வாய் பகவான் 21ஆம் தேதி ஜூன் மாதம் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். ரிஷப ராசியில இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் 4ஆம் பார்வையாக சிம்ம ராசியையும் 7ஆம் பார்வையாக அந்த விருச்சிக ராசியையும் 8ஆம் பார்வையாக தனுர் ராசியையும் பார்வையிடக்கூடிய ஒரு கோச்சார நிலவரமாக தான் இருக்கு. இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி கிட்டத்தட்ட 45 நாட்களுக்கு, அதாவது 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இந்த செவ்வாய் ரிஷப ராசியில தான் இருக்க போறார். காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான அந்த மீன ராசியில இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் 3ஆம் பார்வையாக அந்த ரிஷப ராசியை பார்க்கறதுனால சனி செவ்வாய் சேர்க்கை அப்படின்றது இருக்க போகுது. செவ்வாய் கேது பகவானை 4ஆம் பார்வையாக பார்க்கறதுனால அங்காரக கேது யோகமும் சனி செவ்வாயின் கேது சேர்க்கையின் மூலமாக யம யோகமும் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். இந்த அங்காரக கேது யோகம் அப்படின்றது ஆன்மீக வழிபாட்டுகள்ல நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவான மக்களுக்கு அந்த அங்காரக கேது யோகம் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மீகத்தினால நம்ம வளர்ச்சி அடைந்தோம் அப்படின்ற மாதிரியான சில புரிதல்களை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணம். நம்ம இன்னைக்கு பிரார்த்தனை வச்சோம், நமக்கு நல்லபடியா நடந்தது, நம்மளுடைய வாழ்க்கை ஒருபடி முன்னேறி இருக்கு அப்படின்ற மாதிரியாக அந்த கேது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா செவ்வாயோட செயல்படக்கூடிய ஒரு நேரம். செவ்வாய்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரமிக்க ஒரு கிரகம், ஒரு விரைவான ஒரு கிரகம், ஒரு நல்ல ஒரு தன்னம்பிக்கையோடு செவ்வாய் எந்த இடத்துல இருக்கோ அந்த ஸ்தானம் ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால அந்த செவ்வாயும் கேதுவும் சேரும் போது ஒரு ஆன்மீக ஞானம் அப்படின்றது எல்லா மக்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் இந்த 45 நாட்கள் இருக்க போது. இந்த சனி செவ்வாய் சேர்க்கை அப்படின்றது யம யோகம் அப்படின்றத இந்த ஜோதிட ரீதியாக சொல்லுவோம். இந்த யம யோகம் ஏற்படக்கூடிய காலகட்டம் மக்கள் எல்லாருமே ரொம்ப கடுமையான ஒரு போராட்டங்களை, பொது இடத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் அடிக்கடி வர்றதுக்கு உண்டான ஒரு நேரம். 12ஆம் இடத்துல இருந்து சனி பார்வையிடுறதுனால சில இடத்துல பார்த்தீங்கன்னா போர்கள் அதிகமாகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும், தேவையில்லாத குற்றங்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளும் இந்த காலகட்டம் கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். அதே மாதிரி இயற்கையினுடைய சீற்றங்கள் அப்படின்றது நம்மளை பயமுறுத்திட்டு போயிட்டு இருக்கோம். அதாவது நம்மளால அடுத்த க்ஷணம் இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரியாக அந்த இயற்கை சீற்றங்கள் நம்மளை ஒரு பரிதவிப்புக்கு உள்ளாக்குறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த செவ்வாய் சனியினுடைய சேர்க்கை அதிகமான ஒரு பாதிப்புகளை கொடுக்கும். இப்போ இந்த செவ்வாய் சனி ஒருவருடைய ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா இவர்கள் எப்போதுமே ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. சின்ன வயசுல இருந்தே பார்த்தீங்கன்னா பெற்றோர்களை பிரிந்து இருக்கிறது, பெற்றோர்களினுடைய குடும்ப நலனுக்காக இருக்கிறது, அடுத்து பெற்றோர்களை அந்த குடும்பத்திற்காக இவர்கள் தியாகம் செய்து அந்த குடும்பத்தை வாழ வைக்கிறது, ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனா அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த இடத்துல ஒரு வருமானத்திற்காக அந்த ஒரு போராட்டங்களை அனுபவிக்கிறது, யார்தான் இவர்களை ஏளனமாக பேசினா கூட தலை குனிந்து நின்று அந்த அவமரியாதையை வாங்கிக்கிறது, இது எல்லாமே இந்த சனி செவ்வாயினுடைய ஒரு சேர்க்கை. சனி செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல இருந்தாலும், செவ்வாய் சனியினுடைய நட்சத்திரத்துல இருந்தாலும், அந்த சனி செவ்வாய் பார்வை பெற்றிருந்தாலும் அந்த ஜாதகருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வாழ்நாள் முழுவதுமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த கோச்சார அமைப்புகள் இப்படி இருக்கக்கூடிய நிலையில நம்ம இப்ப பார்க்கக்கூடிய ராசி என்பர்கள் மீன ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுது, இந்த மீன ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல என்ன ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிச்சு இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். இந்த மீன ராசி என்பர்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா மற்றவர்களினுடைய நலனுக்காக தன்னை உருக்கி கொண்டு வாழ்பவர்கள். நம்மளுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், நம்மளுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும், இன்னைக்கு நேரத்துக்கு இவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல பெரிய அளவுக்கு சேவிங்ஸ்லாம் இருக்காது, மற்றவர்களுக்கு இவர்களால நிறைய ஒரு நன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி என்பர்கள் செயல்படுவாங்க. என்னால அவன் இன்னைக்கு நல்லா இருக்கான், நான் ரொம்ப பெருமைப்படுறேன், நான் எப்படி இருந்தாலும் அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு ஒரு தெளிவான ஒரு நம்பிக்கையோடு செயல்படுபவர்கள் இந்த மீனராசி என்பர்கள். மீனராசிக்கு செவ்வாய் பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானாதிபதி, அடுத்து பாக்கியஸ்தானாதிபதி. அவர் இப்போ 3ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகி இருக்கிறார். 3ஆம் இடம்ன்றது குடும்ப உறவுகளை விட்டு நீங்க வெளியில போகிறதுக்கு உண்டான ஒரு நேரம். குடும்ப உறவுகளை விட்டு வெளியில போறோம் அப்படின்னா அவங்களை பிரிஞ்சு போகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு கிடையாது. ஏதோ ஒரு தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக, இல்ல குடும்ப உறவுகள் உங்களை விட்டு தனியா இருக்கிறதுக்கு, இல்ல நீங்க வாரத்துல
ஒரு 7 நாளும் வெளியிலேயே சுத்திட்டு இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். இப்படி அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட் அப்படின்றது மெதுவா குறையறதுக்கு உண்டான ஒரு நேரம். இது வளர்ச்சிக்காக இருக்குமா அப்படின்றத நம்ம அடுத்து ஒரு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா குடும்ப உறவுகள்ல இருந்து பிரிஞ்சு இருக்கிறாங்க அப்படின்னா இந்த மீனராசி அன்பர்கள் வேற ஏதாவது தவறான பாதைக்கு போறாங்களா அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கும். அப்படிலாம் கிடையாது. இவர்களினுடைய குடும்பத்தினுடைய நலனுக்காக இவர்கள் அதிகப்படியாக உழைக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்றது இருக்கு. ஏன்னா ஜென்ம சனி அப்படின்றது இவர்களினுடைய ராசியில இருந்து அந்த 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால எப்போதுமே ஒரு சுற்றுதல்லையே இருப்பாங்க. ரவுண்ட் தி கிளாக் அப்படியே எல்லா இடத்துலையும் போயிட்டு பிஸ்னஸ் எங்கெங்கெல்லாம் வளர்க்கலாம், அடுத்து வேலையில என்னென்ன நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நம்ம செய்யலாம், இந்த வேலை போக நம்ம வேற எந்த இடத்துல ஃப்ரீலான்சரா பயணிக்க முடியும், இந்த மாதிரியான நிறைய தேடல்கள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. உங்களுடைய 6ஆம் இடத்தை அந்த செவ்வாய் பார்க்கறதுனால வேலையில ஒரு நிரந்தரமான ஒரு அமைப்பு அப்படின்றது வரப்போகுது. ஒரு மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு பதவிகள், இப்போ நீங்கள் பெரிய பெரிய காலேஜில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய உயர்ந்த பதவிகளை கூட அடையிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு சின்ன லெவலில் இருக்கிறீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய உயர்ந்த பதவிகள், டீனு, வைஸ் சான்சலர், இந்த மாதிரியான பெரிய பெரிய போஸ்டெல்லாம் அடையிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை இந்த மீன ராசி என்பவர்கள் பெறுவதற்குண்டான ஒரு நேரம். தொழில் ரீதியான நிறைய முன்னேற்றங்கள், ஏன்னா செவ்வாய் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழிலில் ஒரு முக்கியமான ஒரு பதிப்பை நீங்க அடையறதுக்குண்டான ஒரு நேரம். அந்த தொழில் மூலமாக நிறைய லாபங்களும் நிறைய சம்பாத்தியங்களும் அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருக்க போது. அடுத்து திருமணம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல சில தடைகள் இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே தகர்த்தெறிஞ்சு ஒரு நல்ல ஒரு திருமண உறவை அடைவதற்குண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.